ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பதியமான சாமந்தி செடி நம்ம சீக்கிரமாக எப்படி வளர்க்குறது, அதாவது சீக்கிரமாக எப்படி வளர்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், இதெல்லாம் பதியம் பண்ணது தான். இப்போ எல்லா சாமந்தியும் பூ பூத்திக்கிட்டே இருக்குது. நம்ம சின்ன சின்ன கண்ணெல்லாம் சாமந்தி கண்ணெல்லாம் வைப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கன்று வைக்கிறோம், ரெண்டாவதாக ஒரு கன்று நடுறோம். ஃபஸ்ட்டு கன்று அதாவது சாமந்தி செடி அப்படியே இருக்கும். ரெண்டாவதாக நட்டுது ஃபாஸ்ட்டாக வளரும். எதுக்கு இது போல் சொல்கிறேன்னா, சில கன்று சில செடிங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக வளரும், சில செடியெல்லாம் ஸ்லோவாக வளரும். அதுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன். பாருங்கள், இது ஏற்கனவே 3 பூ சாமந்தி பூ வச்சு இந்த கிண்ணத்தோட மூடி ரெட் கலரு அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த செடி வச்சு 3 பூ வச்சுருந்தேன் பாருங்கள், சாமந்தி பூ. இந்த கவர் செடி தான் வச்சுருந்தேன். இது அப்படியே தான் இருக்குது பாருங்கள். நடு சென்டரில் தளிர் இப்போ தான் வளருது உள்ள. இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது க்ரோத்து. அதனால நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் சாயிலில் சூப்பராக நல்ல மண், சீக்கிரமாக ரூட் இறங்கிறதுக்கு உண்டான சாயிலெலாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சேன். இருந்தாலும் ஸ்லோவாக இருக்குது. அதனால நம்ம அப்பப்போ ஃபெர்டிலைசர் கொடுத்து தான் ஆகணும். பாருங்கள், இது சின்ன சின்ன கன்று. இந்த தொட்டிங்களெல்லாம் கூட பாருங்கள். இருந்தாலும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வளருது. இது மட்டும் ஸ்லோவாக, அதாவது ரொம்ப ஸ்லோவாக வளர்கிற செடிக்கெல்லாம் கண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கன்று வைக்கிறோம், பதியத்துக்கு வேர் பிடிச்சிருக்கோம். அந்த செடியெல்லாம் சீக்கிரமாக வளரணுன்னு ஃபெர்டிலைசர் கொடுப்போம். என்ன கொடுக்கறதுன்னா ஹியூமிக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஹியூமிக் பதில் தான் நான் காய்கறி வேஸ்ட்டெல்லாம், வெங்காயம் தோல் தான் அதிகமாக இருக்கும் இதில். காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சமாக தான் இருக்கும். ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் ஆனது பிளாக் கலரில் ரெடியாக இருக்கும். இது ஏற்கனவே செடிங்களுக்கெல்லாம் கொடுத்து காமிச்சிருப்பேன் நான் வீடியோலலாம், இந்த பாட்டில் வச்சு கூட. இப்போ இந்த செடிக்கெல்லாம் நான் என்ன கொடுக்குறேன்னா, மாற்றி அப்பப்போ கொடுக்கணும் ஃபெர்டிலைசரு. பாருங்கள், இப்போ இந்த பாட்டிலில் தான் நான் கலந்து வச்சுருக்கிறேன். என்னென்னா, காஃபி பவுட்ரு கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அளவுக்கு இந்த பாட்டில். சின்ன கிளாஸில் 3 கிளாஸ் பிடிக்கும், பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் பிடிக்கும். இந்த பாட்டிலுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நிறைய தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக காஃபி பவுட்ரு போட்டுட்டு கலந்து கொஞ்ச நேரம் 1 ஹவர் ஊறினா கூட போதும். அது கூடவே லெமன் பீல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், எலுமிச்சம் தோல். இது நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வைக்கலாம். மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு 1 ஹவர் அப்படியே காஃபி பவுடரோடு போட்டு ஊற வச்சிடலாம். அப்படி பண்ணி வச்சுட்டு தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர். இதில் நான் மிக்ஸி கப்பிலெல்லாம் அரைக்கல. இது அப்படியே தான் நான் தோல் போட்டிருக்கேன் பாருங்கள், தோல் போட்டிருக்கேன். இருந்தாலும் கீழே போய் இறங்கிச்சு பாருங்கள். நல்லா காஃபி பவுட்ரு இந்த லெமன் பீல்ஸ் எல்லாம் நல்லா ஷேக் பண்ணிடணும். இது போல் ஷேக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றணும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றும் போது நல்லா பசுமையாக இருக்கும் பிளான்ட்டு. பனி டைமில் எப்படி பசுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அப்பப்போ எரு கொடுக்கணும் பிளான்ட்டுக்கு. அதுக்கு சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக வளரணுன்னா இது போல் காஃபி பவுட்ரு லெமன் பீல்ஸு சேர்த்துட்டு கொடுக்கணும். எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். ஏற்கனவே வளர்கிற செடிக்கு, புது செடி கூட கொடுக்கலாம் நீங்கள். லெமன் பீல்ஸு இந்த காஃபி பவுட்ரெல்லாம் ஆனால் காஃபி பவுட்ரு நீங்கள் ரொம்ப போடக்கூடாது. தேன் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு தான். ரொம்ப போட்டு டார்க்காக கலந்து ஊற்றக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். காஃபி பவுட்ரு ரொம்ப ஊற்றுனீங்கன்னா செடி ஏற்கனவே நாட்டு சர்க்கரையும் காஃபி பவுட்ரு இதெல்லாம் நிறைய கலந்து ஊற்றும் போது ரெட் கலரில் மாறிடுச்சு இலையெல்லாம். அதுக்கப்புறம் இலையெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி பவுடரெல்லாம், அதாவது வெறுமை கம்போஸ்டெல்லாம் போட்டு சரியாக்கிட்டேன் அந்த செடி. சில டைமில் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக கொடுத்தீங்கன்னா. அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும். ஏற்கனவே சில செடிக்கெல்லாம் நான் கொடுத்ததுனால சொல்கிறேன். இது கூட லெமன் பீல்ஸு இந்த காஃபி பவுட்ரு 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஆனால் கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை, ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். நான் லெமன் பீல்ஸு காஃபி பவுட்ரு மட்டுமே. நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் அது போல் வெல்லம் சேர்த்து வைக்கணும். சாதா வெல்லம் கூட போடலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.